பெஞ்சல் புயல் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் களத்தில் நம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து கள விவரங்களை வழங்கி வரக்கூடிய தற்போதைய நிலையில் மாமல்லபுரத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், பெஞ்சல் புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில மாமல்லபுரத்திலிருந்து காரைக்காலுக்கு இடையே புதுவைக்கு அருகே கரையை கடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாமல்லபுரத்துல தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கு? நீங்க அங்க ரொம்ப கஷ்டப்படுறதா நாங்க திரையில பாக்குறோம். நீங்க சேஃபா இருங்க, இருந்தாலும் கள விவரம் தற்போது என்னவாக இருக்கு? வணக்கம். புயல் இன்னும் சற்று நேரத்தில் கரையை நெருங்குகிற நிலையில் தற்போது காற்றின் வேகம் மிகுந்த அதிகமாக காணப்படுகிறது. சுமார் 10 அடி வரை உயரமாக இந்த அலைகள் எல்லாம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த மகாபலிபுரம் இடத்தில் நாம் நிற்கும் இடத்திற்கு அலை வந்து அடிக்கும் அளவுக்கு தற்போது அலையின் வேகமாக அதிகமாக இருக்கிறது. மேலும் நேரம் ஆக ஆக காற்றின் வேகமும் அதே போல அலையின் வேகமும் அதிகமாக காணப்படுகிறது. இங்கிருக்கும் மரங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு காற்றை சந்திப்பது போல போராடி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். பல இடங்களில் இப்பொழுதுதான் குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகாபலிபுரம் இடம் முழுவதுமாகவே இத்தகைய ஒரு சூழல்தான் இருக்கிறது. காற்றின் வேகம் நேரம் ஆக ஆக அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அதாவது அலையின் வேகம் அதே போல அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகாபலிபுரம் கடற்கரை முழுவதுமே இத்தகைய சூழ்தான் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் புயலானது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இடைவெளிக்கு தான் நாம் இந்த நிலப்பரப்புக்கும் கடலுக்கும் உள்ள வித்தியாசமாக புயல் இருக்கிறது. இந்த 100 கிலோமீட்டர் இடைவெளியில் தான் தற்போது புயல் வர ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த 10 கிலோமீட்டர் வேகத்தில் இன்னும் சில மணி நேரத்திற்குள்ளாக கரையை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இப்போதே அந்த காற்றின் வேகமாக அதிகமாக காணப்படுது. இதன் காரணமாக இந்த மகாபலிபுரம் இடத்தில் பல இடங்களில் மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அலையின் சீற்றம் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக பல இடங்களில் இந்த மண்ணரிப்பும் காணப்படுகிறது. நேரம் ஆகமாக அலையின் ஆக்ரோஷம் மிகவும் அதிகமாக காணப்படுகிற ஒரு சூழல் பார்க்கிறோம். அதே போல இங்கு இருக்கக்கூடிய பல இடங்களில் இத்தகைய சூழல் தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த புயல் இங்கே கரையை கடக்கும் பட்சத்தில் இந்த காற்றினுடைய வேகம் இன்னும் மேலும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது இருக்க சூழல்படி இந்த கடற்கரைக்கு யாரும் பொதுமக்கள் காவல்துறை அனுமதிக்கப்படவில்லை. அவர்களை அப்படி அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தி வரும் சூழலும் இருக்கிறது. எனவே நாம் இன்னும் இந்த பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மகாபலிபுரம் கடற்கரையில் பல இடங்களில் இத்தகைய ஒரு சூழ்தான் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் இப்போதே ஒரு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரை அந்த காற்றின் வேகம் இருக்கிறது. மழை சற்று குறைந்திருக்கிறது. தற்போது நாம் பார்த்தோம் என்றால் இன்று மாலை சரியாக ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாக தான் இந்த மழையின் அளவு அதிக குறைந்திருக்கிறது. ஆனால் இருந்த போதும் காற்றின் வேகம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. தற்போது நிலவரப்படி தற்போதே இருட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் பார்க்கிறோம். ஒரு 3:30-4 மணிக்கெல்லாம் இருட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடம் முழுவதுமே இருக்கிறது. இந்த அடிப்படையில் காற்றின் வேகம் மிகுந்த அதிகமாக காணப்படுகிற 60 கிலோமீட்டர் வேகம் வரை இந்த காற்று அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. நேரம் ஆக மீண்டும் இந்த காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெஞ்சல் புயல் கரையை நெருங்கக்கூடிய தற்போதைய நிலையில் வடகடலோர மாவட்டங்களில் 70 to 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற நிலையில் தற்போது மாமல்லபுரத்தில் நம்முடைய செய்தியாளர் காற்றின் வேகம் குறித்தான கள விவரங்களை வழங்கியமை நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.